Hello guys, welcome back to my channel. இந்த ஒரு புது வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்டில் என்னடா புதுசாக நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ எக்ஸ்பென்சிவ் வெர்சஸ் அஃபோர்டபுள் ஷாப்பிங் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பென்சிவான ஷர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அது பேண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஸோ சில பேரால் அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. நம்ம சேனலோட மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு நம்ம அஃபோர்டபுளாக எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறது தான் நம்ம சேனலோட மோட்டிவே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ பெரிய பெரிய பிராண்ட்ஸ்கிட்ட இருக்கிற ஷர்ட்டு பேண்ட்டு அதெல்லாம் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம எந்த பிராண்டோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 பிராண்ட் இருக்குது. ஸோ 2 பிராண்டில் இந்த ஷர்ட் இருக்குது, எக்ஸாக்ட் சேம் அப்படியே டிட்டோன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு H&Mல இருக்குது. அது என்ன ஷர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெட் கலர், இந்த ரெட் அண்ட் பிளாக் ஃபேனல் ஷர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷர்ட் ரெட் அண்ட் பிளாக் அந்த செக் ஷர்ட் மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாகவே எனக்கு ரொம்ப நாளாக இதுக்கு வாங்கணும்னு ஆசை. நான் H&Mல ஒரு வாட்டி வாங்கவே போயிட்டேன். ஸோ எனக்கு டெம்ட் ஆகிடுது. இந்த ஃபேஷன் ரொம்ப நாளாகவே இருக்குது. இது ஓல்ட் ஃபேஷன் தான் இந்த செக் ஷர்ட் ஆனால் இது இன்னும் அந்த ட்ரெண்டு போகாமல் அப்படியே இருக்குது. ஸோ இது H&Mல நான் வாங்கும்போது அது ரேட்டு போகும்போது அதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500. ஸோ 1500 கொடுத்து நான் வாங்கலானே போயிட்டேன். ஏன்னா இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு டெம்ட் ஆகி நான் வாங்கவே போயிட்டேன். அப்போ தான் எனக்கு என்னன்னு தெரிஞ்சுது, இது மாதிரி பிட்ஸ் மெட்டீரியல் ஷர்ட் மெட்டீரியல் நிறைய இடத்துல கிடைக்குது. ஸோ இந்த ஷர்ட் மெட்டீரியல் நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஷாப் நம்பர் 52. ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நான் ஐ பட்டனில் கூட அதை போய் பாருங்கள். ஸோ எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் 250 ருபீஸ்க்கு வாங்கினேன் நான் இந்த மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் 250 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதை தைக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் ஆச்சு. ஸோ நம்ம பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 550. ஸோ இந்த ஷர்ட் நான் வேறு பிராண்ட்ஸில் இருக்குதுன்னு சொல்லலை. H&Mல ஒரு பிராண்ட் இருக்குது, அப்புறம் சிங்கிள் மேன் சொல்லிட்டு மிந்த்ராவில் இருக்குது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200. ஸோ நம்ம எவ்வளோ இதில் மிச்சம் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய். H&Mல 1000 ரூபாய் இது பண்ணியிருக்கோம். அந்த சிங்கிள் மேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 650, அரௌண்ட் 650 நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ 650ன்றது ஒருத்தருக்கு இந்த ஷர்ட்லாம் நம்ம போடணும். H&Mலாம் போயிட்டு நம்ம இந்த ஷர்ட் வாங்கணுமே, ஆனால் அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியாத நேரத்தில் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்மளுக்கு தம்ஸ் அப்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி பண்ண சொல்ல உங்களுக்கு காசும் மிச்சம், அந்த ட்ரெண்டும் ஃபாலோ பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஷர்ட். செகண்டாக பார்க்க போகிற ட்ரெஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஷர்ட். ஸோ இந்த ஸ்வெட் ஷர்ட் நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ராயபுரமில் இருக்க A to Zன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தான் வாங்கினேன். ஸோ இந்த ஸ்வெட் ஷர்ட் எவ்வளோ எதை ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். H&Mல ஒரு ஸ்வெட் ஷர்ட் கிரே கலர் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸாக்ட் இது எக்ஸாக்டாக அது மாதிரி இல்லை. ஒரு ஸ்வெட் ஷர்ட் 800 ருபீஸில் ஒன்று இருக்குது, இன்னொரு ஸ்வெட் ஷர்ட் 1300ல் இருக்குது. ஸோ இதே கிரே கலர் ஸ்வெட் ஷர்ட் வேறு பிராண்டில் இருக்குது. அதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். ஸோ அது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்க் அண்ட் ஸ்பென்சர். உங்களுக்கு ஆல்ரெடி அந்த பிராண்ட் தெரிஞ்சிருக்கும், அது கொஞ்சம் பெரிய பிராண்டு. ஸோ அந்த H&Mமும் இந்த மார்க் அண்ட் ஸ்பென்சர் இருக்குல்ல, அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்வெட் ஷர்ட் இருக்குது. இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 ரூபாய். ஸோ 100 ரூபாய் எங்கே இருக்குது, 800 ரூபாய் எங்கே இருக்குது, 1500 ரூபாய் எங்கே இருக்குது, 2000 ரூபாய் இருக்குது. ஸோ உங்களோட சேவிங்ஸு, ஸோ இது மூலியமாக உங்களோட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாத இதுவெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஷர்ட்டு தான். ஸோ ஒன்று இந்த ஒயிட் அண்ட் பிளாக் இந்த ஃபேனல் ஷர்ட்டு. ஸோ இது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சேம் இது H&Mல இருக்குது, ஆஜியோவில் இருக்குது. ஆஜியோவில் அடாமா லண்டன் சொல்லிட்டு ஒரு பிராண்டில் இருக்குது. அந்த பிராண்டில் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2500. H&Mல எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட வருது. ஸோ இந்த 2 ஷர்ட்டுமே நீங்கள் உங்களுக்கு ஆசையாக இருந்தால், ஸோ நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் 100 ருபீஸ்க்கு தான் இந்த ஷர்ட் நான் வாங்கியிருக்கேன். எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா
வெஸ்டர்ன் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு ராயபுரத்தில் ஒரு பிரான்ச்சும் அடையாரில் ஒரு பிரான்ச்சும் இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இந்த கடை வந்து உமன்ஸ் வேர். இந்த கடையில் வந்து உமன்ஸ் வேர் மட்டும்தான் இருக்கும். ஸோ உமன்ஸ் வேர் வந்து நான் வந்து எனக்கு வந்து இந்த கிளாத்ஸில் வந்து ஜெண்டர் வந்து கிடையாது, ஜெண்டர் நார்ம்ஸ் வந்து கிடையாது. நான் வந்து உமன்ஸ் எனக்கு ஃபிட்டாக இருந்தால் உமனோட கிளாத்ஸையும் நான் போடுவேன், மென்னோட இதுவே நான் போடுவேன். அது மாதிரி தான் எனக்கு. ஸோ மென்னுக்கு உமனுக்கு தனித்தனியாக இல்லை, எல்லோரும் பொதுவு தான். எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த அவுட்ஃபிட் வேணால் போடலாம். ஸோ அது மாதிரி எடுத்தது தான் நான் இந்த ஷர்ட்டு. ஜஸ்ட் 100 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். இந்த ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நான் வந்து 100 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இந்த ஷர்ட் வந்து உள்ளன் ஷர்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ உள்ளன் ஷர்ட் வந்து நீங்கள் வின்டரில் தான் போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோ திக்காக இருக்கும். ஸோ இந்த ஷர்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப திக்கான ஷர்ட்டு. இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். இந்த உள்ளன் ஷர்ட்டோட விலை வந்து நீங்கள் வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே தான் இருக்குது. நான் சொல்கிறது சும்மா 1000 வந்து சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் 1700 2000 தான் இருக்குது. ஆனால் இந்த ஷர்ட்டோட விலை வந்து ஜஸ்ட் 100 ருபீஸ் தான். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெஸ்டர்ன் ட்ரெண்ட்ஸில் போய் வாங்குங்க. ஆனால் வந்து அங்கே கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், 1-2 பீஸ் தான் இருக்கும். நீங்கள் போய் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த ஷர்ட் பிடிச்சிருக்கோ அதை வாங்கி நீங்கள் ஸ்டைல் பண்ணலாம். ஜஸ்ட் 100 இல்லைனா 250 ரேஞ்சில் தான் இருக்கும். நான் இந்த ஷர்ட் ரெண்டுமே வாங்கினது வந்து 100 ருபீஸ் தான். ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் ரீப்ளேஸ்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்ராய் பேண்ட். ஸோ இந்த கார்ட்ராய் பேண்ட் வந்து எதை ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா H&Mல இருக்க ஒரு கார்ட்ராய் பேண்ட். ஸோ அந்த H&Mல இருக்க கார்ட்ராய் பேண்ட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2300. ஸோ 2300க்கு உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்ன ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இதோட மெட்டீரியலோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 400 கிட்ட வருது. ப்ளஸ் அதோட தைக்கிறதுக்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400, அரௌண்ட் 800-850 வந்து நீங்கள் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ 800-850 வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சிக்கலாம். அந்த H&Mல பார்த்தீங்கன்னா அது வந்து லூஸ் ஃபிட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து தைக்கிறப்போ வந்து உங்களுக்கு லூஸ் ஃபிட்டாகவும் தைச்சிக்கலாம், இல்லை ஸ்கின் ஃபிட்டாகவும் தைச்சிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் வடிவமைச்சிக்கலாம். அதனால இது வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதே மாதிரி டிட்டோவாக வேணும்னா டிட்டோவாகவும் தைச்சிக்கலாம். ஸோ இந்த 5 ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அது மாதிரி வந்து ஆல்டர்னேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 4 ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சேம் டிட்டோ. அந்த டிட்டோவோட ப்ரைஸ் ரேஞ்சிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. நம்ம ஆனால் எவ்வளோக்கு முடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து 500 600 முடிச்சிருக்கோம். மிச்சம் எல்லாமே வந்து 100 ருபீஸில் வந்து முடிச்சிருக்கோம். இதில் 2 ஐட்டம் பார்த்தீங்களா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டிச் பண்ணிருக்க பொறுத்தவரை நீங்கள் வந்து அது எந்த டைமில் வேணால் இருக்கும், அந்த மெட்டீரியல் இருக்கிற வரைக்கும் எந்த டைமில் வேணால் நீங்கள் தைக்க முடியும். இல்லைனா நீங்கள் ஆல்டர்னேட்ஸ் தேடிக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட்னா கலர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். வேறு இந்த கலர் இல்லைனா வேறு கலர் வாங்கி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது அவ்வளோ அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த வெஸ்டர்ன் ட்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அது வந்து ஃபுல்லி ஃபார் உமன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அது மாதிரி வாங்கி போடுங்க. ஏன்னா ரெண்டுத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து உமனு மென்னு சொல்லிட்டு அதை வந்து டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. ஸோ இந்த கடையில் பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து போய் எடுக்கும் போது 100 ரூபாய்க்கே நீங்கள் வந்து அங்கே 3 ஷர்ட் எடுக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ 3 ஷர்ட் எடுத்தாலும் உங்களுக்கு ஒர்த்து தான். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில இந்த கார்ட்ராயர் பேண்ட்டுக்கெலாம் வந்து இதுக்கு மேலே வந்து போக முடியல என்னால். உங்களுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு 800 கீழே வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து வேறு லெவலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஆல்டர்னேட்டிவ் வேறு ரீப்ளேஸ்மெண்ட்டோடு வருவோம். அது வரைக்கும் see you guys.